கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெறும் பல்வேறு விதமான முறைகேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் லஞ்ச ஊழலை கண்டித்தும் நகராட்சி அலுவலகம் முன்புள்ள பேருந்து நிலைய பகுதி நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தியும் மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு மையம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தினர் எச்சரித்தனர். பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் பைப்லைன் வெடித்து தீப்பற்றியதால் மூவர் தீக்காயமடைந்தனர். செம்பலக்குறிச்சியில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சமையல் கூடத்தில் உணவு சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென கேஸ் சிலிண்டர் பைப்லைன் வெடித்து தீப்பற்றியது. இதனால் சமையல் பொறுப்பாளர் சரிதா, சமையலர் ஜெயக்கொடி, அவரது மகன் செந்தமிழ் செல்வன் ஆகியோர் தீக்காயமடைந்தனர். விபத்தினை கண்ட பொதுமக்கள் தரமற்ற கேஸ் பைப்லைன் பயன்படுத்தப்பட்டதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணானது. முக்கூடலில் இருந்து பாப்பாக்குடி செல்லும் சாலையில் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் குடிநீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஆறு போல ஓடியது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானதால் மக்கள் வேதனையடைந்தனர்.